தேமுதிக கூட்டணியில சேர்ந்திருக்கு, எவ்வளவு பலமா இருக்கும் நினைக்கிறீங்க? மகிழ்ச்சியான செய்தி. அவர்களை பொறுத்தமட்ட எந்த ஒரு கட்சி வந்து சேர்ந்தாலும் சரி கூட்டணியில அது மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் அதை வரவேற்றிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக நானும் அதை வரவேற்கிறேன். தேமுதிக உள்ள வந்தனால காங்கிரஸ் வெளியே போயிடும் ஒரு கருத்து அப்படி வரும். இது பொய்யான கருத்து நினைக்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் எங்கள் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கள் சொன்னது போல, திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் சொன்னதை போல, எங்களுடைய உறவு என்பது நீண்டகால உறவு. அந்த உறவுல இப்ப பேசுவதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு அவர்கள் அமைத்ததற்கு பின்னாலே காங்கிரசுடைய குழு அவரோடு கூட்டணி பேசும் அந்த பேச்சுவார்த்தைக்கு காத்திருக்கு. வேணுகோபால் சார் வந்து இங்க வந்து சிஎம் பார்க்கறதுக்கு வந்துட்டு அவர் பார்க்க முடியாம போனதா சொல்றாங்க. அதெல்லாம் கதை கட்டி விட்டுறது. அதெல்லாம் கதை கற்பனை எல்லாம் அந்த பிளானே இல்லையா அவரு? அதாவது பார்க்க அவரை பொறுத்த மட்டும் பாண்டிச்சேரி புதுச்சேரியும் சரி, காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு புதுச்சேரிக்கு போயிட்டு திருப்பி வந்து பாத யாத்திரா முடிச்சு மாவட்ட செயலர் தலைவர் கூட்டம்லாம் முடிச்சு அவருடைய பயண திட்டத்துல முதலமைச்சரிடம் பார்ப்பதற்கான திட்டமே இல்லை. அதனால என்னன்னா அவரை பொறுத்த மட்டும் கட்சியினுடைய 2 மாநிலத்தினுடைய பாத யாத்திரா நடைப்பயணங்களை தொடங்கி வைத்து அவரும் நடந்தார். கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இங்கே நடந்தார், அங்கே ஒரு 6 கிலோமீட்டர் நடக்க வச்சாங்களாம். அதனால அவரை பொறுத்த மட்டும் கட்சியினுடைய அமைப்பு பற்றியும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கும் புதுச்சேரியிலும் சரி இங்கும் சரி அதற்காக வந்தார். அதை முடித்து விட்டு அவர் சென்றார். இங்க இருக்கிற முக்கியமான நிர்வாகிகிட்ட எலெக்ஷன் சம்பந்தமா பேசினாரா? இல்ல, தமிழ்நாடு நிர்வாகிகள்கிட்ட எதுவும் பேசல. அவரை பொறுத்த மட்டும் மாவட்ட செயலாளர்களிடம் மட்டும்தான் பேசினது. மற்ற மூத்த நிர்வாகிகளிடமும் டெல்லியில அழைத்து பேசுறதுனால இங்க தனியான கூட்டம் இல்லை. அது எங்களை பொறுத்த மட்டும் அது முதல்ல தகவல் சொன்னாங்க. என்னட்டுன்னா அதனாலதான் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரமா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களா இருக்கட்டும், யாரும் அதுக்கு வராதுக்கு காரணம் எங்களை பொறுத்த மட்டும் அந்த கூட்டம் என்பது சீனியர் லீடர்ஸோட கூட்டம் இல்லை. அதனால எங்களை பொறுத்தவரை மாவட்ட தலைவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கான கூட்டம். அந்த கூட்டத்துல திரு கே. சி. வேணுகோபால் அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கார். இந்த இந்தியா கூட்டணியில வந்து மு.க. ஸ்டாலினை வந்து தலைவராக அறிவிக்கணும்னு சொல்லி மணிசங்கர் ஐயர் தெரிவிச்சிருந்தாரு. மணிசங்கர் ஐயர் காங்கிரஸ்லயே இல்லை, அவருக்கு வயசாகி போச்சு. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவரை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காது. நீங்க அவர் லோக்சபா சீட் கேட்டாரு, கொடுக்கல காங்கிரஸ்ல. ராஜ்யசபா சீட் கேட்டாரு, கொடுக்கல காங்கிரஸ்ல. அதனால பாவம் அங்கே போய் பினராயி விஜயனை போய் முதலமைச்சராக தெரிவிட்டு இருந்தாரு. கேரளால போய் அவர் வேற மாநிலத்துக்கு ஏற்றபடி பேசுவாரு. அது என்னட்டுன்னா இதுக்கு ஏற்றபடி வெதருக்கு ஏற்றபடி பேசணும். கருத்தை வச்சு சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா கூட்டணியிலே வந்து ஸ்டாலின் தான் வலுவான தலைவரா இருக்காரு. அவர் என்னன்னா இந்தியா கூட்டணியில இந்தியான்ற பெயர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்களை விட்டுட்டு இல்லாத பார்ட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே. இதுல அண்ணன் சீமான் இந்தியா கூட்டணியில இருக்காரு இல்ல, மணிசங்கர் இந்தியா கூட்டணியில இருக்காரு இல்ல. இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுறது. அந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டும் மிக முக்கியமான அங்கம் வகிப்பவர். அவர் எதிர்கட்சி தலைவர்களே மிக மிக முக்கியமான தலைவர்களே ஒருவர். அவரை பொறுத்த மட்டும் எல்லாரும் இது அவ்வளவு என்னன்னா வெளியில இருந்து கேட்டுக்கு வெளியில இருக்க பார்ட்டி எல்லாம் உட்கார்ந்து இந்த உள்ள என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பேசுறது மாதிரி. இது இந்தியா கூட்டணிக்கு உட்பட்டது. இதுல உள்ள இல்லாதவர்கள் எல்லாம் வெளியில இருந்து ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வழிபோக்கர்கள் சொல்றது மாதிரி. அதை ஒண்ணு பெருசா அதான் அண்ணன் கேட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்காரு. எதுக்கு அண்ணன் எல்லாத்துக்கும் கமெண்ட் அடிக்கிறாருன்னு தெரியல. அவரை பொறுத்த மட்டும் அவர் கட்சியை காப்பாற்றுற வேலையை பார்க்கட்டும். நாம் தமிழர் வந்து சுருங்கிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் வருது. புதுசு அவருக்கு வந்து ஒரு சீசனல் லெவலா ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட வந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்கிறது செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கட்டு அவர் என்னட்டுனா போனோட 8% மார்க் வாங்கியிருந்தாரு. இந்த தடவை எவ்வளவு சதவீதம் வாங்குறாருங்களா 26ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் என்ன அரசியல் பேசுறாருன்னு பார்ப்போம். மணிசங்கர் வந்து ஆக்டிவா இல்லையா இல்ல கட்சியிலே இல்லையா? கட்சியில இல்ல, அவர் கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட உறுப்பினரை முடிச்சு இவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய நிலைகளை தவறி பல தடவை பேசுறதுனால அவரை கட்சியிலிருந்து எந்த வருஷம் 2017 17 ஒரு 18 நீக்கிட்டாச்சு. சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவர் குஜராத் எலெக்ஷன் ஒட்டி சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கடிதம் சேர்ந்தாரு. அதனால அவருக்கே தெரியாது இப்ப காங்கிரஸ்ல இருக்கனா இல்லையான்னு. அவர் சொல்றது என்ன, நான் காங்கிரஸ்ல இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியாதும்பாரு. அதனால அவரை பொறுத்த மட்டும் நீங்க ரொம்ப அவரு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய இல்லை. இந்தியா கூட்டணியில இருக்கிற யாராவது சொன்னாங்கன்னா அதை பத்தி நம்ம பேசலாம். தேர்தல் வந்து இது வரைக்கும் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தான் இருக்கு.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.